வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி அமாவாசை அன்று நீங்கள் முக்கியமாக ஒருவருக்கு சிறிதளவு நீங்கள் உணவு அளித்தால் கூட போதுமானதுங்க. 100 பேருக்கு அன்னதானம் அளித்த புண்ணியம் கண்டிப்பாக வந்து சேரும். 100 பேருக்கு ஒருத்தரால் கண்டிப்பாக அந்த அன்றைக்கி அன்னதானம் செய்கிறது என்பது ஒரு இயலாத காரியம். அதுவும் சாதாரண மக்களால் கண்டிப்பாக முடியாது. அப்பேற்பட்டவங்க என்ன செய்கிறது, நாங்களும் 100 பேருக்கு அன்னதானம் அளித்த பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, சிறிதளவு உணவு இந்த ஒருவருக்கு மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 100 பேருக்கு அன்னதானம் அளித்த புண்ணியம் வந்து சேருங்க. அது யாருக்கு எப்படி வைக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானதுங்க. தட்சாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதாலும், பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வர புறப்படுவதற்கான காலம் என்பதாலும் ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் அன்னதானம் கொடுப்பது என்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானம் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுடைய பித்ருக்கள் அதில் யாராவது ஒருத்தர் நம்மளுடைய பித்ருக்களாக வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 100 பேருக்கு அன்னதானம் எல்லாராலையும் செய்ய முடியாது. 5 பேர் 10 பேர் அப்படி செய்கிறதுக்கே ரொம்பவுமே கஷ்டம். அப்படி இருக்கும்போது 100 பேருக்கு அன்னதானம் அளித்த புண்ணியம் நமக்கு எப்படி வந்து சேரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் சிறிதளவு உணவு வச்சாலே 100 பேரை நம்ம வரவழைச்சு அன்னதானம் அளித்த புண்ணியம் கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி அந்த ஒருத்தருக்கு நீங்கள் சிறிதளவு உணவு அளிக்கிறனால நிறைய பலன்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு சேருங்க. யார் அந்த ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காகம் தாங்க. காகத்துக்கு நீங்கள் சிறிதளவு உணவு அளிச்சிங்கன்னா அது மட்டும் தனியாக சாப்பிடவே சாப்பிடாதுங்க. தன்னுடைய கூட்டத்தை வரவழைச்சு தான் அது சாப்பிடும். அதனால தான் 100 பேருக்கு நாம் அன்னதானம் அந்த அன்னைக்கு கொடுத்த பலன் நமக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் காகம் கர்ம வினைகளுக்கேற்ப நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானுக்குரிய வாகனமாகும். இதுதான் பூலோகத்தில் நாம் செய்யும் திதி தர்ப்பணம் போன்ற சிராத்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன என சொல்லப்படுகிறது. காகம் சாதாரணமாக குப்பையில் கிடைக்கும் பொருட்களையும் இறந்த எலி போன்றவற்றையும் சாப்பிடும். அதே சமயம் நாம் இலை போட்டு வைக்கும் உணவுகளையும் சாப்பிடும். அதுபோல் கர்ம வினைகளால் நாம் எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நிலையை கொடுக்கும் என்பதாலேயே காகத்திற்கு அமாவாசை நாளில் உணவு வைக்கப்படுகிறதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.